ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? ஆக்கிங்களா? நாம் எனக்கு எங்கே போய்ட்டுருக்கோம் தெரியுமா? ஆலிமலை சிவன் டெம்பிளை தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கிற ஜடாமுடி கொண்ட சிவன் டெம்பிளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 58 அடி உயரம் கொண்ட சிவனை தான் பார்க்க போயிட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழ்நாட்டு எல்லையில் தான் இருக்குது இந்த கோயில். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம பாடுறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதான் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். ஃப்ரெண்டில் பார்க்குறதுக்கு கோயில் சின்னதாக இருந்தாலும் பின்பக்கம் இருக்கிறது நம்ம சிவன் 58 அடி உயரத்தில் அப்படி ஜொலிக்கிறாரு. இந்த இடத்துக்கு பேர் தான் ஆலிமாலா. ஆலினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆலினா கடல், மாலானா மலை. மலை மேலே இருக்கிற சிவனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். கடல் பக்கத்தில் ஒரு சின்ன மலையில் 58 உயரத்தில் ஜடாமுடியோட சிவன் இருக்கிறாரு. இந்த மாதிரி சிவனை எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கு. வாங்க நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம். இது கோயிலோட உள்பக்கம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. வாசிகி பாம்பை கயிறாக பயன்படுத்துவாங்கல்ல பிரதோஷத்தை வழிபாட்டில், அந்த மாதிரி இது இருக்கு. சூப்பராக இருக்கு பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த கோயிலை வந்து பாருங்க. இப்போ தான் நம்ம அந்த சிவனை பார்க்க போகிறோம். பக்கத்தில் தான் இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வடிவத்தில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி வடிவத்தில் சிவன் இல்லை. இங்கே தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஈசாவில் இருக்க சிவனுக்கு அடுத்து இந்த சிவன் தான் கோடி செம்மையாக இருக்கு. வேற லெவலில். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சிவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கு. வேற லெவலில். உலகத்திலே இந்த மாதிரி சிவனை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. எப்படி அதை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. சிற்பங்கள்லாம் பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்குங்க. திருவனந்தபுரத்துல கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் தான். நீங்க ஏர்போர்ட் வந்தீங்களா? ஏர்போர்ட் மேபி திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க எல்லாருமே திருவனந்தபுரம் ஏர்போர்ட் தான் வருவோம். ஸோ அது வார வழியில தான் நம்ம இந்த ஆலிமலை டெம்பிள் இருக்கு. நீங்க திருவனந்தபுரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 24 கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த கோவில் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர்ல தான். நீங்க வரும்போதெல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கும். இங்க 4:30 மணிக்கு முன்னாடி 20 ரூபா டிக்கெட். அதுக்கு பிறகு வந்தா நீங்க கோயில் உள்ள வரும்போது உங்களுக்கு ஃப்ரீ தான். கோயில் உள்ள அப்படி பார்க்கலாம். சம்பரமணா அணில பாருங்க, அதில் விளையாடிட்டு இருக்குது சிவனோட சிலையில. பிரம்மாண்டமா இருக்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குங்க. 2019 இந்த கோயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 58 அடி உயரத்துல பார்த்துட்டே இருக்கலாம் உங்களுக்கு. ஒரு ட்ரிப்பு போனீங்கன்னா அடிக்கடி போக தோணும். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு இந்த சிவன். பக்கத்திலே செம்மையான பீச்சுங்க. வேற லெவல்ல இருக்கு பீச்சு. அதை ரசித்துட்டே அப்படியே அந்த சிவனை ரசிக்கிறதுக்கு ஒரு அழகுதான், தனி அழகு. வேற லெவல். சரியான ஆழ்கடல். ஆனா பார்க்கறதுக்கே தெரியும் பிரம்மாண்டமா இருக்கா. சிவன் மேல சூரியன் ஒளிப்பட்டு நம்ம மேல படுறது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இருக்குது.
பக்கத்திலே பாருங்க, இதுதான் கார் பார்க்கு. அது பக்கத்துல பெரிய ஒரு பீச் வேற லெவல்ல இருக்குங்க. ப்ளூ கலர்ல செம்மையா இருக்கா பாக்குறதுக்கு. சூப்பரான வியூங்க. பார்த்தா அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம். வேற லெவல்ல இருக்குது. கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது போய் பாருங்க இந்த கோயில. பிரம்மாண்டமா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாங்க. நல்லா வந்துட்டு வெளியே போவதுக்கே மனசு இல்ல. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்த இந்த சிவன், ஆலிமாலா சிவன் டெம்பிள். இது சாயங்காலம் 4:30 மணி ஆயிட்டு நட திறந்துட்டாங்க. கோயிலுக்குள்ள இவ்வளோ மக்கள் வந்து சுவாமியை தரிசிக்க வந்திருக்காங்க. பார்த்துட்டே இருக்கலாம். சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டான். இதுதான் கோயிலோட முன் என்ட்ரன்ஸு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. ஆனா சின்னோண்டு கோயில் தான் ஃப்ரெண்ட்ல. இந்த சிலை வந்து 2019 நிறுவிய பிறகுதான் நம்ம மக்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க அதிக பேர். அதுக்கு பிறகு இந்த இடம் வந்து நல்லா ஃபேமஸ் வந்திருக்கு. இது வந்து ஒரு இசக்கி அம்மன் கோயில் முன்னாடி இருக்கு பார்த்துருங்க. எவ்வளோ பேர் குழந்தை வரத்துக்காக தொட்டில் செஞ்சுட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமா இருக்கு இந்த மரம். இது ரொம்ப பழமையான கோயில் நினைக்கிறேன். அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. இதான் இசக்கி அம்மன். இது வந்து நம்ம சிவனோட பின்பக்கம் இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. சடா முட்டி அப்படி பின்ற மாதிரி இருக்குதா. சுத்தி பாத்தீங்கன்னா வேற லெவல். கடல் ஓரத்திலே தான் நம்ம இந்த சிவன் டெம்பிள் இருக்கு. பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்குங்க. செம்ம அலைகள் வாரதெல்லாம் பார்த்துட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு என்னங்க. இந்த வீடியோ பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப வந்து நாங்க போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பாறையில அலை அடிக்கிறத பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்குது. அதெல்லாம் அப்படியே நின்றுட்டேன் கொஞ்ச நேரமா அப்படி பார்த்து ரசிச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ரசிக்கணும்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பா போங்க. சூப்பரான இடம். உண்மைக்குமே பார்த்துட்டே இருக்கலாங்க. கார் பார்க் வசதி எல்லாமே இருக்கு. ஃப்ரீ தான் கார் பார்க்கிங்லாம். ஸோ அதனால ஒரு பிரச்சனை இல்லை. வண்டி பார்க் பண்றதுக்கு இடம் இல்லையா அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க. நிறைய இடம் இருக்குது. ஸ்டெப்பா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்டெப்பா இருக்கு. கொஞ்சம் கீழே இறங்கி வந்து நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். கீழேயும் போய் பார்க்கலாம். அந்த பாறையில நின்றுட்டு போட்டோ ஷூட் எதுனாலும் எடுக்கலாம். என்ன கொஞ்சம் அன்சேஃபா இருக்கோ அதை நீங்க பார்த்துக்கிடுங்க. சரியான பீச்சு. அடுத்து வந்து நம்ம கோயிலுக்கு கீழே வந்து கடைகள்லாம் இருந்து சின்ன சின்ன கடைகள். அது நல்லா சூப்பரான கடை தான். ஓரளவு நல்லா தான் இருந்தது. டீ கடை, காஃபி கடை எல்லாம் ஒன்று தான். கொக்கோ கோலா கடை, கூல்ட்ரிங்க் கடை, ஐஸ்கிரீம் கடை எல்லா கடையும் இருந்தது. அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து அப்படியே கடலை ரசிச்சுக்கிட்டு சூப்பராக இருந்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. சின்ன சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.